Any creator, any director in Indian film industry வாயை பொளந்து பார்க்க போறாங்க. ஆரம்பிக்கலாங்களா? நெற்றியும் புலங்காலும் மண்ணிழந்தாலும் நான் தீர்ப்பேன். நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா நான் தலையா சாப்பிட்டு 1070ல இந்த மாதிரி ஒரு கதை நடந்துச்சுன்னு சிவா நீ சிவன் யார் அப்படியே பௌர்ணமி நிலவோட படத்தை காட்டியிருக்காங்க. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கங்குவா கங்குவா இடி வீசு அங்க வீசு அந்த மீட்டர்லயே இருக்காங்க. வாழ்க்கையில ஒரு தடவை ஏமாறலாம், அதையே பழகிக்காத. இந்த இப்போ சொல்றேன், 14th of November கங்குவா நெருப்பு மாதிரி இருக்கும். கேவலமா இருந்தது. சந்திரமுகி 2 என் தெய்வத்துக்கு மாறு வேஷமா மகாராணி கையில இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சரிங்களா? Any creator, any director in Indian film industry வாயை பொளந்து பார்க்க போறாங்க. சொல்லலாம் ப்ரோ, படம் எவனா நல்லா இல்ல அப்படின்னா தயவு செய்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டுருங்க. இதை விட ஒரு படம் பெஸ்டா வந்து இருக்காது. 1000 கோடி தகுதி அடிக்கக்கூடிய ஒரு நல்ல மேபி அவங்களுக்கு படம் பார்க்க தெரியலன்ற. ஆக்சுவலி ஒரு ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் அந்த சாங்குமே சரி, என் தலைவனே அந்த சாங். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற?